அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் என திருக்குறளுக்கு நாங்கள் ஃபுட் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை சோளத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வெள்ளை சோளத்துலேருந்து நாங்கள் ரவை ஹோம்மேடாக நாங்களே தயாரிச்சிருக்கோம். இந்த ரவையில் இன்றைக்கி நம்ம கிச்சடி எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஃபைனாக வெந்து வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 கப்பு ரவையை நல்லா அந்த எண்ணெய்லாம் உறிஞ்சி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துக்கணும். ரவை எதுவும் தீஞ்சிடக்கூடாது. நல்லா அழகாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் அழகாக வருங்க. அந்த எண்ணெய்லாம் உறிஞ்சி நம்ம எப்படி ரவையை போட்டோமோ அதே மாதிரியே அந்த ரவை வந்துடும். இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது மூலிமா வெள்ளை சோளத்தை அதிகமாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. வெள்ளை சோளத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெள்ளை சோளத்தை இன்றைக்கி யாரும் நம்ம சாப்பிட்றதில்ல. இப்படி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரையாக அழகாக வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தேவையான பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த வாசனை திரவியெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், ஓரளவு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிக்கணும். தேவையான அளவு காய்கறி இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பீன்ஸ் கேரட் மட்டும்தான் போடுறேன். போட்டு தண்ணி 2.5 கப் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த பிறகு இந்த ஒயிட் கார்னை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் தம் கட்டுற ஸ்டேஜ் ஆகிற அளவு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா சூப்பராக அழகாக வெந்து வந்துடும். கொஞ்சம் வேணும்னா நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பலபலன்னு சூப்பராக அழகாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இது வெள்ளை சோளத்தை தான் செஞ்சோன்றதே தெரியாது. நார்மல் நம்ம ரவையில் செய்கிற போலே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.